பந்தல்குடி பகுதியில் வசிக்கும் 5000த்திற்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிமுகவின் மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் ப. சரவணனை சந்தித்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான கோரிக்கையை வலியுறுத்தினர். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பந்தல்குடி பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடுகள் இல்லாமல் வாடகை வீடுகளில் வசிக்கின்றனர். அவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும்படி கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் 1 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கிய நிகழ்வில் கூட இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை. இதன் பின்னர் அவர்கள் அதிமுக மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் ப. சரவணனை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்தனர். ஒவ்வொருவரின் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்ட டாக்டர் ப. சரவணன் தாழ்த்தப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கொண்டு சென்று தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து திமுக எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றும் டாக்டர் சரவணனை சந்தித்து பேசியது மன நிறைவை தருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்கள் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் 5000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா எங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் 1 லட்சம் பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ்லாம் அடித்து ஒட்டுறாங்க திமுக கட்சிக்காரவங்க. எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்கல. நாங்கள் இன்னும் வரைக்கும் வாடகை வீடுகளில் தான் எங்கள் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தரல. எங்களோட கோரிக்கைகளை சரவணன் சார்கிட்ட இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் எங்களோட ஆதரவுகளை ரெட்டலை சின்னத்திற்கு வாக்களிக்க சொல்லி ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு எல்லா சலுகைகளையும் பெற்று தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.